இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தின் மத்திய கமிட்டி உறுப்பினராக உள்ள பசும்பொன் தேவர் தமிழக கிளையின் ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக தென்னாட்டு போஸாக இருப்பார் என்று அறிவித்தார். அந்த பொதுக்கூட்டத்தில் சுபாஷ் பேசிக் கொண்டிருந்த போதுதான் பிரிட்டன் ஜெர்மனி மீது போர் தொடுத்து 2ஆம் உலகப் போர் தொடங்கிய செய்தி கிடைத்தது. அந்த செய்தி கேட்டு உற்சாகமடைந்த சுபாஷ், நாம் வெகு நாட்களாக எதிர்பார்த்து வந்த சந்தர்ப்பம் இப்பொழுது வந்துவிட்டது. பிரிட்டனுக்கு கஷ்டகாலம், நமக்கு அதிர்ஷ்ட காலம். பிரிட்டன் ஜெர்மனி மீது யுத்தம் தொடுத்து நேரடியாக களத்தில் குதித்திருக்கும் இந்த நேரத்தில் இந்தியா தனது இறுதி போராட்டத்தை துவக்கினால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்றார். சுபாஷ் பாபு காங்கிரஸ் கட்சியிலிருந்து தற்காலிகமாக விலக்கப்பட்டிருந்தாலும் யுத்த நிலைமை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க வார்தா ஆசிரமத்திற்கு வரும்படி செப்டம்பர் 10ஆம் நாள் சுபாஷுக்கு காங்கிரஸ் கமிட்டி அழைப்பு விடுத்தது. உடனடியாக புறப்பட இருந்த சுபாஷ் பாபு பசும்பொன் தேவரின் அன்பான வேண்டுகோளுக்கிணங்க செப்டம்பர் 4ஆம் நாள் தனது வார்தா பயணத்தை ரத்து செய்துவிட்டு மதுரை நகருக்கு வருகை தந்தார். மதுரையில் அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பின்னர் லட்சக்கணக்கான மக்கள் கூடிய மதுரை தமுக்கம் மைதானத்தில் சுபாஷ் வீர உரையாற்றினார். காங்கிரஸ் தலைவர்கள் புதுடில்லி தர்பாருக்கு அடிக்கடி புனித யாத்திரை மேற்கொள்வதால் மட்டுமே பூரண சுயராஜ்ய லட்சியத்தை ஒரு காலம் பெற முடியாது என்றார். பின்பு பேசிய பசும்பொன் தேவர், பூரண சுயராஜ்யம் அடைய விரும்பும் தமிழ்நாட்டு தேச பக்தர்கள் சுபாஷ் பாபுவின் தலைமையை பின்பற்றி அவர் இடும் ஆணைகளை நிறைவேற்ற எவ்வித தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என பேசியபோது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுச்சியுடன் எழுந்து நின்று நாங்கள் தயார், நாங்கள் தயார் என்றபடி வீர முழக்கம் செய்தனர். செப்டம்பர் 10ஆம் நாள் வார்தாவில் நடந்த காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திற்கு சுபாஷ் பாபு பசும்பொன் தேவரையும் அழைத்துச் சென்றார். காந்தியடிகளை சந்தித்த சுபாஷ் பாபு யுத்தம் குறித்து ஆலோசித்தார். மதுரைக்கு திரும்பிய தேவரை ஆங்கிலேய காவல்துறை கண்காணிக்க தொடங்கியது. ஏற்கனவே நடந்து வந்த ஜாமீன் வழக்கை சுட்டிக்காட்டி மதுரையை விட்டு எங்கும் போகக்கூடாது என்று தடை விதித்தார் மதுரை கலெக்டர். உடனே தேவர் அவர்கள், இந்த தடை உத்தரவு ஜனநாயக உரிமைக்கு புறம்பானது, மனித உரிமையை பறிக்கக்கூடியது, இதற்கு கீழ்ப்படிய முடியாது. விவசாய வேலையை கவனிக்கவும் எனது சொந்த வேலைகளை பார்க்கவும் எனது சொந்த ஊருக்கு புறப்படுகிறேன் என்று கலெக்டருக்கு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு ஊருக்கு புறப்பட்டார். பசும்பொன் தேவரை காவல்துறையினர் திருப்புவனம் ரயில்வே நிலையத்தில் வழிமறித்து கைது செய்து 18 மாதம் சிறை தண்டனை அளித்தார்கள். ஆயிரத்தி 1941ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 21ஆம் நாள் கல்கத்தாவில் ஆங்கில அரசால் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருந்த சுபாஷ் மாறுவேடமிட்டு தனது வீட்டிலிருந்து தப்பித்து தலைமறைவானார். தாய் மண்ணை மீட்க தப்பித்து தன்மான சிங்கமாய் புறப்பட்ட சுபாஷ் ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யா, ஜெர்மனி, ஜப்பான், சீனா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து அந்நாட்டு தலைவர்களை சந்தித்தார். இந்திய தேசிய விடுதலைக்காக ஆயுதம் வேண்டினார். அதன் பின்னர் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து தற்காலிகமாக நிறுவிய ஆசாத் சர்க்காரின் சார்பில் ஆங்கில அமெரிக்க நாடுகளின் மீது போர் பிரகடனம் செய்தார். இந்திய தேசிய ராணுவம் ஆங்கில அமெரிக்க நாடுகளுடன் கடுமையாக போர் புரிந்தது. இந்தியாவில் சுபாஷ் பாபு அமைத்த போர்க்குழுவில் பசும்பொன் தேவர் இருப்பதாகவும் தென்னாட்டில் புரட்சி நடத்த நடவடிக்கைகளை செய்து வந்தார் என்று குற்றம் கூறி பசும்பொன் தேவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அவரை
மத்திய பிரதேசத்தில் உள்ள டாமோ சிறைச்சாலையில் அடைத்து பலத்த ராணுவ கண்காணிப்பில் வைத்தனர். ஜப்பானின் துணையோடு இந்திய விடுதலை போரை நடத்திய நேதாஜி ஜெய் ஹிந்த் என்ற கோஷத்துடன் டில்லி சலோ என முழங்கி ஆங்கில அமெரிக்க படையுடன் கடும் போர் புரிந்து மணிப்பூர் வரை வெற்றி பெற்று அங்கு பாரத தாயின் மணிக்கொடியை ஏற்றினார். தீவிர போரின் காரணமாக வெற்றி குவிந்து வரும் நேரத்தில்தான் 1945 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் நாள் ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டை வீசியது. நாகசாகி, ஹிரோஷிமா நகர்கள் சின்னாபின்னமாயின. ஜப்பான் செய்வதறியாது திகைத்தது. இறுதியில் ஆங்கில அமெரிக்க படையிடம் சரணடைந்தது. தன்னுடைய இந்திய விடுதலை போரை தற்காலிகமாக நிறுத்திய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1945 ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் நாள் விமான விபத்தில் மறைந்தார் என்ற செய்தியை அறிவித்தது ஜப்பான் அரசு. 1945ஆம் ஆண்டு ஜப்பானின் சரணாகதியோடு இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. பசும்பொன் தேவர் 6 ஆண்டு கால சிறைவாசத்தை முடித்து விடுதலை ஆனார். ஆகஸ்ட் 15ஆம் நாள் நடு இரவில் இந்தியா சுதந்திரமடைந்ததாக பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர் அளித்த இந்த சுதந்திரம் முழு சுதந்திரம் அல்ல, மூலி சுதந்திரம் என்ற பசும்பொன் தேவர் அரசியல் நிகழ்ச்சிகளில் தீவிரமாக பங்கெடுத்துக் கொள்ளாமல் ஆன்மீக உபவாசம் இருந்தார். 1948ஆம் ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தனி கட்சியாக இயங்கத் தொடங்கியது. 1948 ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நேதாஜி ஜெயந்தி அன்று பசும்பொன் தேவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார். இதே நாளில் நேதாஜி என்ற பெயரில் வாரப்பத்திரிகை தொடங்கி அதன் கௌரவ ஆசிரியராக பசும்பொன் தேவரே பணியாற்றினார். மேலும் திரு சக்திமோகன் ஆசிரியராக இருந்த கண்ணகி இதழில் 1952 முதல் 1963 வரை தன்னுடைய ஆன்மீக அரசியல் கட்டுரைகளை எழுதி வந்தார். 1955ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை கலைத்துவிட்டு அதை காங்கிரஸ் கட்சியோடு இணைக்கும் திடீர் முயற்சியில் ஈடுபட்டது. இத்தகைய இணைப்பை எதிர்த்த தேவர்